Hey Tribe Awesome, welcome to the LJ Show. நான் லாவண்யா ஜெயக்குமார் lavanyajaykumar.com இருந்து How to handle jealous people. இந்த டாபிக் தான் நாம இன்னைக்கு LJ ஷோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இங்க வர எல்லா LJ ஷோ டாபிக்குமே பாத்தீங்கன்னா என்னோட அட்வைஸ் டிஸ்பென்சரி நான் எதுவும் வச்சில்லை இல்லையா. அட்வைஸ் தான் என்னங்க அப்படின்லாம் நான் எதுவும் கொடுக்கல. இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமை நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நான் என்ன சொல்லிப்பேன் அப்படின்ற ஒரு 3, 5 இல்லை 10 ஐடியா தான் நான் எல்லா எல்ஜே ஷோஸ்லேயும் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் இந்த டாப்பிக்கும் இப்படி தான். நம்ம வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்க இல்லை சும்மாவே நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னா நான் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற இந்த கேள்வி என் மனசுலையும் இருக்குது. ஏன்னா நம்ம யூடியூப்பில் அடுத்த லெவல் போகும்போது நம்மளோட ஹேட்டர்ஸும் கிரிட்டிக்ஸும் நிறைய பேர் அதிகமாகிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுக்குறவங்கள பற்றி நான் பேசவே இல்லை. அது ரொம்ப ரொம்ப குறைவான மக்கள். நான் இந்த ரீசனை இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஆனால் சும்மாவே ஹேட் பண்ணிட்டு போவாங்க பார்த்தீங்களா, வளன்னு அவங்கள பற்றி தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக பேசுகிறேன். அண்ட் அவங்கள டீல் பண்ணுறதுக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்றது தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இதை நீங்கள் உங்கள் கூட இருக்க இல்லை உங்களை சுற்றி இருக்க எல்லா ஹேட்டர்ஸையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நீங்கள் கையாள முடியும். ஃபர்ஸ்ட், நான் மனசுக்குள்ளே நினைக்கிறது என்னென்னா, கடவுள் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஓகே, நீ என்ன வேணால் செஞ்சுக்கோ, உன்னோட கனவுகளில் ஒர்க் பண்ணு அப்படின்னுட்டு அந்த கிஃப்டோடு சேர்த்து ஒரு 4 பேரை கயிறில் கட்டி அமுச்சு விட்ருக்க. இட் இஸ் பார்ட் ஆஃப் த டீல். உனக்கு இந்த ஒரு டீல் கொடுக்குறேன். இந்த ஒரு கிஃப்டோட இந்த ஒரு 4 பேரும் சேர்ந்து தான் வருவாங்க. அவங்க எல்லாரும் உன்னை பார்த்து பொறாமப்படுற, உன்னை பார்த்து ரொம்ப வயிறெறிகிற ஆட்களாக இருக்க போகிறாங்க. உன்னை எப்பவுமே எப்படா உன்னோட காலை பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்னும் இல்லை அதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு வார்த்தைகளால் உன்னை சுட்டுறவங்களா இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கிஃப்டே எனக்கு அமைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணும்போது அப்போ என்னால் அது புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இவங்க பார்ட் ஆஃப் த டீல். நீங்கள் வீட்டை நிர்வகிக்கிறீங்க, குழந்தைங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னா கூட அங்கேயும் 4 பேர் ஏதாவது குறை சொல்கிறதுக்கு பொறாமப்படுறதுக்கு இருக்க தான் போகிறாங்க. நீங்கள் நல்லா வாழ்ந்து காமிக்கிறீங்க, இல்லை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஏதோ சாதாரணமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், என்ன ரேஞ்சில் இருந்தாலுமே நம்ம ஒரு 4 பேரை பார்க்க முடியும் நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க. கரெக்டாக? ஸோ இப்படி ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு இந்த வாழ்க்கையை, அதோட 4 பேரையும் சேர்த்து இது டீலோட வந்துருக்குப்பா, நீ கண்டிப்பாக வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். என்னால இந்த ஐயோ ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்றதுல கொஞ்சமாவது வெளியே வர முடியுது. இரண்டாவது, அனலைஸ் பண்றது. யார் அந்த 4 பேர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. அவங்க நம்ம அம்மாவா, அப்பாவா, கூட பிறந்தவங்களா, இல்ல கூட வேலை பார்க்குறவங்களா, நண்பர்களா, இல்லை சுற்று வட்டத்தில் இருக்கவங்களா, யார் அவங்க அப்படின்றத நம்ம பார்த்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணும்போது அடுத்த நிலைக்கு நம்ம நகர முடியுது. அந்த நிலை தான் மூன்றாவது, ஸ்டடி தேர் இன்ட்ரெஸ்ட். ஏன் அவங்க இந்த விஷயத்த சொல்றாங்க? ஓகே, அவங்க எந்த இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்களா, அப்படி இல்லைன்னா நிஜமாவே என் மேல அக்கறை இருக்கவங்களா? நம்ம நிறைய டைம்ல நம்மளை பார்த்து நல்லதுக்காக சொல்றவங்கள கூட நம்ம ஐயோ இவங்க என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்றது மூலமா அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும். ஏன்னா சில பேரோட ஒப்பீனியன் ரொம்ப இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க, ரொம்ப ரூடா இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனா அவங்க நல்ல இன்டென்ஷன், அவங்களோட இன்டென்ஷன் கண்டிப்பா பியூரா இருக்கும். அந்த நேரங்கள்ல அவங்கள ஸ்டடி பண்றது, அவங்களோட இன்ட்ரெஸ்டை ஸ்டடி பண்றது நம்ம ஃபியூச்சருக்கு அவங்கள எதையும் ஹர்ட் பண்ணிடாம. ஓகேனா, நம்ம ஒரு படியில ஏறி போறோம் அப்படின்னா இமேஜின் 1, 2, 3, 4ன்னு அந்த படி ஏறிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஒரு படியிலையும் நீங்க அந்த படியை கீழே தள்ளிட்டே விட்டுட்டு போயிட்டு இருக்கீங்கன்னா மேலே போனா கொஞ்சம் கீழே இறங்கும் போது நீங்க நிக்கிறதுக்கு வேணும் இல்லையா ஆட்கள். ஸோ அவங்கெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. ஸோ அவங்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு நீங்கள் போகிற மாதிரியான ஆட்கள் இல்லை. நிஜமாவே நீங்கள் கண்டுக்க தேவையில்லாத ஆட்கள் இல்லை. அவங்க ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரியான ஆட்களாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கூட நம்ம வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அவங்களோட வார்த்தைகள் மட்டும் இல்லை, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்த நோக்கத்திலேருந்து இது வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஜெலஸ் பீப்புளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நான்காவது, அவங்க ஏன் அந்த விஷயத்த செய்கிறாங்க, ஏன் இந்த பேச்சை பேசுகிறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. சில பேருக்கு நான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதால அவங்க அந்த அட்டென்ஷன் சீக்கிங்க்கு அந்த பொறாமை பிடிச்ச வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அது சிப்ளிங்ஸ் கூட, நம்ம கூட பிறந்தவங்க கூடலாம் நிறைய அதை பார்க்க முடியும். இன்னொரு சாரார் நான் இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்கா, இல்லை நான் நினச்சிக்கிட்டு இருக்க இடத்துல இவங்க இருக்காங்க, இதை நான் செய்ய முடியும்,
என்னோட ட்ரீம்ஸை அவங்களோட ரியாலிட்டியை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்ற மாதிரி பொறாமை குணம் பிடிச்சவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்கும், அவங்களுக்கு வந்து எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்கும், ஆனால் அவங்க ஆக்ஷன் போடாததால அங்கேயே இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கவங்க அவங்களோட இருக்கிற டேலண்ட் வச்சு ஆக்ஷன் போட்டு முன்னேறினவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்த்து இவங்க என்னை விட அவன் ஒன்றும் பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது, ஆனால் அவன் மேலே போயிட்டான் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி அந்த பொறாமை வார்த்தைகளையும் விடுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அவங்களோட சைக்காலஜி. ஏன் இவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே வயசான அப்பா அம்மாவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும், ரொம்ப யங்ஸ்டர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுமே ரொம்ப சுலபமாக இருக்கும். 5வது, எனக்கு இந்த ஹேட்டர்ஸ், கிரிட்டிக்ஸ், ஜெலஸ் பீப்புளெலாம் வரும்போது நான் நினச்சிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஒரு கமெண்ட்டுக்கு உன்னோட எனர்ஜியை நீ வேஸ்ட் பண்ணுற அப்படின்னா உன்னோட இலக்கில் உன்னோட பாசிட்டிவ் எனர்ஜி போட மாட்டேங்கிற. கரெக்டாக? ஏன்னா இங்கே உன்னோட நெகட்டிவ் எனர்ஜி போகுது இந்த கமெண்ட்டில், அவங்களோட வார்த்தைகளில். அவங்க என்ன வேணால் எழுதிட்டு போட்டோம், ஆனால் இந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியால் உன்னோட கோல்ஸ்க்கு நீ போட வேண்டிய பாசிட்டிவ் எனர்ஜியை நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, விரயமாக்கிக்கிட்டு இருக்க. இது தேவையா? இந்த கேள்வியை நான் எனக்குள்ளவே கேட்டுக்கிறது எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த பொறாமை பிடிச்சவங்களை பற்றியே பேசிக்கிட்டு அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டு அவங்களாம் இப்படி பண்ணுறாங்கல்ல அப்படின்னுட்டு அவங்க மேலே நம்ம அவ்வளோ எனர்ஜி போடுறோம் இல்லையா? அந்த எனர்ஜிலாம் எங்கேருந்து வருது? இல்லை, அந்த எனர்ஜிலாம் ஆக்சுவலாக எங்கே போயிருந்துருக்கணும்? நம்மளோட இலக்குகளில், நம்மளோட கனவுகளை இன்னும் மெய்ப்பிக்கிறதுல, நம்மளோட லைஃப்பை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுல தானே போயிருக்க வேண்டிய எனர்ஜி. நம்ம எப்பெல்லாம் வந்து இந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, இந்த ஜெலஸ் பீப்புள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, அந்த எனர்ஜிலாம் நம்ம கோல்ஸில் போட வேண்டிய எனர்ஜி, நம்மளோட ட்ரீம்ஸில் போட்டிருக்க வேண்டிய எனர்ஜி, நம்மளோட வாழ்க்கையை அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணுவோம், கன்சர்வ் பண்ணி நம்ம எனர்ஜியை பாசிட்டிவான விஷயங்களுக்கு கொண்டு போகிறதுல நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியாக அதை செலுத்துவோம். அது என்னோட ரொம்ப தாரக மந்திரமாக இருக்குது. இப்போலாம் ஏதாவது ஒரு கமெண்ட் ரொம்ப வராது, 10,000ல் ஒரு 2 கமெண்ட் வந்தாலே நெகட்டிவாக பெரிய விஷயம். அப்படி வந்தால் கூட எனக்கு காலங்கத்தில் எழுந்திரிச்சோன்னா நம்ம அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அது அந்த ஃபுல் டேவை செட் பண்ணுறது, அந்த டோனையே செட் பண்ணுறதுல வழிவகுக்கும் இல்லையா? சம்டைம்ஸ் நம்ம வந்து தடுக்க முடியாது. இந்த ஒப்பீனியன் என்ன வருது, 7 மணிக்கு இந்த வீடியோ போகுது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஒரு 10 பேர் 20 பேர் சொல்கிறத வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஓகே நம்ம வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறமா திருப்பி வந்து யூடியூப் கமெண்ட்ஸை நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னாலும் அங்கே வந்து ஏதாவது 1 2 நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளை ஹர்ட் பண்ணும். ஸோ அந்த நேரங்கள்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த விஷயத்தில் போடுற எனர்ஜி என்னோட கோல்ஸில் நான் போடுற எனர்ஜிலேருந்து என்னை தள்ளி வர வைக்குது, இது என்னோட கோல்ஸ்லேருந்து என்ன ரொம்ப ரொம்ப விலக்கி விடுது, அதனால நான் என்னோட கோல்ஸில் இந்த எனர்ஜி போடுறேன் அப்படின்ட்டு என்னோட மனசை நான் மாற்றிக்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கடைசியாக என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப் யோர் ஐஸ் ஆன் த ப்ரைஸ், கீப் க்ரோயிங். ஜெலஸ் பீப்புள் அவங்க அப்படியே தான் இருக்க போகிறாங்க. நம்ம தமிழ்லையா மூவிலையா இல்லை ஏதோ ஒரு கோட்டில் படித்தேனா அப்படின்னு தெரியாது, உன் பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னா நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ அவங்களுக்கு முன்னாடி இருக்க அப்படின்றது. ஸோ அதுதான் நீங்கள் வந்து பொறாமைப்படுறாங்க அப்படின்னா பொறாமைப்படுற ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது தான். பொறாமைகள் ரொம்ப காமன், அது எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. நம்ம மனிதர்களுக்குள்ளே டீல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பவர் டைனமிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அதை நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது. அதனால் அந்த ஜெலஸ் பீப்புள் மேலே போடுற அவ்வளவு அக்கறையும் நம்மளோட கோல்ஸ் மேலே போடுவோம். கீப் யோர் ஐஸ் ஆன் யோர் ப்ரைஸ் அண்ட் கீப் க்ரோயிங். இதுதான் இன்னைக்கு என்கிட்ட உங்களுக்கான மெசேஜ். அண்ட் இந்த மாதிரி உங்களோட கோல் செட்டிங்கில், கோல் அச்சீவ்மெண்ட்டில், உங்களோட கோல்ஸில் தீவிரமாக ஒர்க் பண்ணுற அந்த மைண்ட் கோச்சிங்கில், உங்களோட மென்டல் கோச்சிங்கில் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடம் பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 and 2. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது lavanyajaykumar.com போங்க, அதுதான் நம்மளோட ஆன்லைன் ஸ்கூல். பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 கிளிக் பண்ணுங்கள், அதில் இருக்க லெசன்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணுங்கள். 12 சூப்பரான உங்களை லைஃப் சேஞ்ச் பண்ணுற மைண்ட் செட்டுக்கான ஒர்க் ஷாப்ஸும் 12 அமேசிங்கான புக் மென்டரிங் செஷன்ஸும் புத்தக விளக்க வகுப்புகளும் அங்கே இருக்குது. பயிற்சி பட்டறைகள் எல்லாம் உங்களோட மனநிலையை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்காக நான் வச்சுருக்கேன். அதை நீங்கள் படிங்க, அதுக்கப்புறமா வந்து அதில் என்ரோல் பண்ணுங்கள் அந்த சிலபஸை படிச்சுட்டு. அதுக்கப்புறம் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 2லையும் என் கூட வந்து கண்டிப்பாக நீங்கள் இணைவீங்க, நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அண்ட் இப்போ நான் இன்டர்வியூ மாஸ்டரி அப்படின்ற கோர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்டர்வியூ மாஸ்டரி உங்களுக்கு தேவையான ஒரே கோர்ஸ். உங்களோட ஜாப் இன்டர்வியூஸை ஜாப் ஆஃபர்ஸாக மாற்றுறதுக்கு, உங்களுக்கு இன்டர்வியூ சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ மாஸ்டரியில் வந்து இணையுங்க. இன்டர்வியூ மாஸ்டரி மே 7ஆம் தேதி உங்களை வந்தடையும். அதான் லான்ச் டேட்டாக நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன்.
அதுக்கான எல்லா வேலைகளையும் நான் மும்முரமாக எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்டர்வியூ மாஸ்டரி ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணுறது. அண்ட் ஐ ஃபீல் ஸோ பிளஸ். இன்னொரு எல்ஜே ஷோவில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.